அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பை வைப்பார்கள். தண்ணீரையும் பேரித்தம்பழமும் பாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய உணவாக இருந்தது. இஃப்தார் தண்ணீரும் பேரித்தம்பழமும் தான். யாருடைய சஹர் இது? யாருடைய இஃப்தார் இது? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஃப்தார் அது. ஏன்? அப்போதுதான் வணக்க வழிபாட்டில் அதிகமான ஆர்வத்தை அவரால் காட்ட முடியும். காலையிலேயே அத்துணை விலங்கினத்துடைய வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும். இஃப்தாருடைய உணவு ஒட்டுமொத்த உணவின் வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும். எல்லா மாதத்திலும் சமைப்பதை விட ஆகக்கூடிய உணவின் செலவை விட ரமதானுக்கு தான் அதிகமான வீட்டின் செலவு ஆகும். இது ரமதானா? இது உண்மையான சஹரா? இது அல்லாஹ் விரும்புகின்ற இஃப்தாரா? இது அவர்களுக்கு எதை கொடுக்கும்? இந்த சாப்பாடு அவருடைய உடம்பை அதிகப்படுத்தும். தராவிஹ் தொழுகையில் வந்தால் அவருடைய கண்கள் எல்லாம் உறக்கத்தை நோக்கி செல்லும். ஏதாவது உரையை தேடி வந்தால் அவர் சாப்பிட்ட அந்த இஃப்தாருடைய மயக்கம் அவர் அப்படியே பாலாக்கும். ஒட்டுமொத்த இரவுடைய வணக்கத்தையும் ஒட்டுமொத்த மகரிப் இஷாவுடைய தொழுகையும். இது என்ன இஃப்தார்? இது என்ன சஹர்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியமான முறையில் உணவை உட்கொள்ளுங்கள். கண்ணியமான ஆடையை இந்த ரமதானில் அணியுங்கள்.